அதாவது இந்த தவிட்டு தற்கொலை கட்சியான தாவிக்காம நம்ம ஏன் எதிர்க்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதாவது எந்தவித கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, எதிர்கால சிந்தனை இல்ல, எதுவுமே இல்ல. ஒரே பிம்பம் விஜய். இந்த விஜய் வச்சு மட்டும்தான் கட்சி நடக்குதுன்னா இது எந்த மாதிரியான அரசியல் கட்சின்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு கட்சிக்கான ஒரு கொள்கை இருக்கணும், அது இப்போ முன்னெடுத்து செல்ற ஒரு பாதை இருக்கணும். அது வழியாக இப்ப நம்ம எப்படி சொல்ல, எதிர்கால சிந்தனையில இப்ப இதை பண்ணா இந்த விஷயங்கள் மக்களுக்கு நல்லது சேரும், இந்த விஷயங்களை முன்னெடுத்தா மக்களுக்கு நன்மை சேரும் சொல்லிட்டு எந்தவித சிந்தனையும் கிடையாது. மாற்று கட்சியினர் உள்ள சேர்த்து வேட்பாளரை அறிவிச்சுப்பாங்க. எந்தவித கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, சும்மா பேப்பர் எடுத்து வச்சுட்டு அவரு கட்சி தலைவர் சொல்லிக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் பேப்பர் எல்லாம் அவரால் பேச முடியுமா? எந்த அரசியல் அறிவுமே கிடையாது விஜய்க்கு. இவர் பின்னாடி இப்படி ஒரு தற்கொலை கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நான் தாங்க பெரிய ஆளு, தமிழ்நாட்டில் எல்லாரும் என்னதான் இருக்கிறாங்கன்னு அவங்களும் பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இது ஒரு கேவலப்பட்ட கட்சி. ஏன்னா பாத்தீங்க இப்போ, அதாவது வடிவேலு மாதிரி ஒரு சிறந்த காமெடி கட்சியான தாவேக்கா என்ன பண்றாங்க, அந்த விஜயோட உருவ பொம்மையை வச்சு வாக்கு சேகரிக்க போறாங்க. அதாவது இவங்க என்ன பேசியிருக்கணும், விஜய் நான் எம்எல்ஏ ஆனா நான் அந்த தொகுதிக்கு இந்த நல்லது பண்ணுவேன், இந்த பூங்கா கட்டி தருவோம், மருத்துவமனை கட்டி தருவோம், இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நான் தீர்வு காணணும், இந்த மாதிரி எந்த இதுவும் இல்ல. விஜய் காண்டி ஓட்டு போடுங்க. அந்த கட்சி தலைவராக அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. இந்த 234 தொகுதியில் விஜய் என் முகம் தான் நிற்க போது, அதனால எனக்காண்டி ஓட்டு போடுங்க. எந்தவித கொள்கையும் இல்ல. அதாவது இந்த 2026 தேர்தல் முடிவு இனிமேல அரசியல் பின்பத்தை, இந்த ரசிகர் பிம்பத்தை மட்டுமே வச்சு வர்றவங்களுக்கு ஒரு பயம், ஒரு அந்த அளவுக்கான தோல்வியை உங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுவும் இல்லாம இவங்க ஏதோ மனநல பாதிப்பட்ட ஜோம்பிஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ பல நாள் சாப்பிடாத ஒருத்தர் சாப்பாடை பார்த்து இந்த அளவுக்கு பண்ணாரு. அந்த மாதிரி ஒருத்தவங்க விஜய் கார்வத்து பாயிறாங்க, ஜோம்பிஸ் கூட்டம் மாதிரி பாயிறாங்க. இப்போ நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம், நாய் நம்ம துரத்திட்டோம், அந்த மாதிரி துரத்திட்டு போறாங்க. நம்ம பொதுவாக இந்த மாதிரி விமர்சிக்க கூட, இருந்தாலும் அவங்க நடந்துக்கிறதுலாம் அப்படிதான் இருக்கு. அதனால மக்கள் இவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா நம்மளோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க. நாங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் தமிழ் கட்சி எல்லாம் சொல்லுதா, தண்ணீர் இலவசம், மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், இந்த மாதிரிலாம் யோசிச்சு பாருங்க. இவங்களோட திட்டத்தை எங்களோட திட்டங்களையும் மற்ற கட்சிகளோட திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க வாக்களிங்க. நன்றி. நமது சின்னம் விவசாயி நாம் தமிழர்.